ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி சேனக்கிழங்கு சாப்ஸு பண்ணலாம். சேனக்கிழங்கு சாப்ஸுக்கு ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கை சுடு தண்ணியில் போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அதில் ஒரு நமைச்சல் அரிப்பு ஒன்று இருக்கும், அது போகிறதுக்காக. அது வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மசாலா பூண்டு நான் உரலில் தட்டி போட போகிறேன். அடுத்ததாக வெங்காயமும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் தாராளமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை, மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பூண்டையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன், அதையும் நல்லா வதக்கிடலாம். அடுத்தது மசாலா 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நான் மட்டன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். ஏன்னா சாப்ஸுங்கிறதுனால மட்டன் மசாலா இது கூட நம்ம சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த சேனக்கிழங்கை இது கூட சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சேனக்கிழங்கு சாப்ஸு நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இது ரொம்ப இந்த கறி ஃப்ளேவர்லேயே இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நல்லா இதை கிளறிட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் மூடி வச்சு சிம்மில் வச்சு, அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் முருகல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கணும். அந்த ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி ரொம்ப சிம்மில் தான் வைக்கணும். ஸ்டவ்வை மூடிச்சு திருப்பி கிளறி விட்டு எடுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த சேனக்கிழங்கு சாப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.